முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு அண்ணன் வந்து திடீர்னு அமைச்சர் பேசிட்டு இருக்கும்போது குறுக்கே வந்து லாட்டரியை பத்தி பேசினாங்க. லாட்டரி வந்து என்னுடைய கணவர் மார்டின் சார் வந்து அவங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. வேற மாநிலத்திலாம் பண்ணிட்டு இருக்கிறோம். நாங்க எந்த அரசு வந்தாலுமே டாக்ஸும் கட்டி ஜிஎஸ்டி கட்டி தான் நாங்க வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து அண்ணா கொண்டு வந்தது இந்த லாட்டரி தொழில். என்னுடைய கணவர் வந்து பொறுப்போட வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறத வந்து அதை வந்து அவங்க ஒரு வேற மாதிரி அவங்க கொண்டு வராங்க. லாட்டரி தொழிலே வந்து ஒரு அரசு கொண்டு வர தொழிலை வந்து எந்த அரசு வந்தாலும் நாங்கள் வந்து அதை இது பண்ணுவோம். அதை கொச்சைப்படுத்தும் அளவுக்கு வந்து அவங்க லாட்டரியை பற்றி அரசியல் கொண்டு வந்து அதை பேசிட்டு இருக்கிறாங்க. அதை வந்து அது வந்து அந்த மாதிரி பேசக்கூடாது. எந்த அமைச்சர் என்ன பதிலுக்கு கேள்வி கேட்குறாங்க அந்த பதில வந்து கரெக்டாக அந்த அமைச்சருக்கு தான் கொடுக்கணும். நிதி அமைச்சர் கேட்டதுக்கு லாட்டரி அப்படின்னு சொல்லிட்டு எங்க கணவர் இருக்கிறாங்க. என்னுடைய சன்னுலாம் வந்து லாட்டரியிலிருந்து வெளியில வந்துட்டாங்க. இருந்தாலும் தேவையில்லாத இதை வந்து பேச வேண்டாம் கூறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நாங்க சுப்ரீம் கோர்ட்ல வந்து டெல்லியில வந்து ஒரு 2 வாரம் வந்து 3 ஜட்ஜு வந்து இது வந்து கேஸ் போயிட்டு இருந்துச்சு, எங்க கேஸ் லாட்டரி கேஸ். அப்ப நானும் தான் கூட போயிருந்தேன். அப்ப என்ன சொன்னாங்கன்னா அந்த ஜட்ஜு லாஸ்ட்ல சொன்னது, அந்தந்த மாநிலத்துல முதலமைச்சர் சொன்னா லாட்டரியை நீங்க சேல் பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க. அந்தந்த டாக்ஸ் கட்டிட்டு ஜிஎஸ்டியா இருந்தாலும் சரி நாங்க கட்டிட்டு இன்கம் டாக்ஸ் வரையும் நாங்க நிறைய கட்டி இருக்கிறோம். அவங்க தேவையில்லாம ஏதோ இது வந்து ஒரு கள்ளத்தனமா ஏதோ விற்கிறது மாதிரியும் லைசன்ஸ் இல்லாத மாதிரியும் அவங்க பேசிட்டு இருக்காங்க. நாங்க லீகலா நாங்க பண்றோம், இல்லீகலா நாங்க பண்ணல லாட்டரி தொழில. இதை வந்து வேணுன்னே கொச்சப்படுத்துறதுக்காகவே லாட்டரின்னு சொல்லிட்டு அவங்க செய்த தவறுகளை மறைக்கிறதுக்காக இந்த மாதிரி பேசுறாங்க. அமைச்சர் தங்கம் தென்னரசு சட்டப்பேரவையிலே நீங்க எழுந்து என்ன சொன்னீங்க? ஏதோ வார்த்தை எதுக்கு லாட்டரின்னு சொல்லி நீங்க பேசுறீங்க? அந்த மாதிரி தவறா ஏன் கூறுறீங்கன்னு கேட்டேன் நான். அந்த அமைச்சருக்கு வந்து நிதி அமைச்சர் தான் அவங்கள பத்தி பேசினாங்க, ஜி ஸ்கொயரை பத்தி. அவங்களுக்கு பதில் சொல்லாம திடீர்னு எந்திரிச்சு அவங்க லாட்டரியை பத்தி பேசினாங்க. அது